அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜகவின் தலையீடு இல்லை என திட்டவட்டமாக கூறிய எடப்பாடி பழனிசாமி காரில் முகத்தை மறைத்து வந்ததாக எழுந்த விமர்சனத்திற்கும் பதிலளித்துள்ளார். அதிமுகவில் நிலவும் சலசலப்புக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான அவரது சந்திப்பு பல்வேறு யூகங்களுக்கும் வித்திட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது டெல்லி பயணம் குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான தனது சந்திப்பு வெளிப்படையானது என கூறினார். அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்து கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜகவின் தலையீடு இல்லை எனவும் திட்டவட்டமாக கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் காரணத்தை எடப்பாடி பழனிசாமி விளக்கினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறப்பு தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றினோம். அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம். எதையும் மீறி, கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் சில வேறு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை தெரிவித்தார். டிடிவி தினகரன் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்த நிலையில் அதற்கு தினகரன் பதிலளித்துள்ளார். கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்களா? அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி என்று அழைக்கணும். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. முகமூடி அணிஞ்சிட்டு போனாருங்கிறார். நான் முகமூடி முடிஞ்சிட்டு தான் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுக முடிஞ்சார். டிடிவி தினகரன் அடிப்படை வைப்பது நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. என்ன 2011 கட்சியை விட்டு எடுத்து உலகத்துக்கு தெரியும். அந்த பேப்பரை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 17 என்ன துணை பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டு நீங்க எல்லாம் ஆர்கே நகர்ல தொப்பியை போட்டு என் பக்கத்துல இருந்து ஓட்டு கேட்டதை மக்கள் மறப்பாங்களா? நான் பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொள்வேன் என்று எங்கேயும் சொல்லல. ஏதாவது ஒரு இடத்துல நான் பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பேனோ அதிமுக ஓட்டு கேட்பேனோ எங்கேயும் சொல்லல. கூட்டணியை பொறுத்தவரையில் அதிமுகவில் நான், பாஜகவில் அமித்ஷா கூறுவதுதான் இறுதியானது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை என தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.